பெங்களூர்லேயே நல்ல பிரியாணி எங்கே கிடைக்குன்னு கேட்டால் எல்லோரும் சொன்னது ஜெயநகரில் இருக்க சிவாஜி மிலிட்ரி ஹோட்டல். அடடா, காலையிலே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் சேர்ந்த டைம் 12 மணி. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இலையை போட்டு சூப்பு ஊற்றுனாங்க. இது சூப்பா இல்லை கிரேவியான எங்கள் 2 பேருக்கும் டவுட் இருந்தது. மக்களே நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்தோம், அது சூப்புன்ட்டு. அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம். 12:30க்கு தான் பிரியாணி வந்துச்சு. ஆஹா, வாடா 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 ராசா அப்படின்னு பார்த்தா அது கடைசியில் பிரியாணி இல்லை. என்ன கொண்டு வந்து வச்சார்னா, நாங்கள் ஆர்டர் பண்ண சிக்கன் ஃப்ரை. ஆமாங்க, நாங்கள் ஒரு தொன்னை மட்டன் பிரியாணியும் அப்புறம் சிக்கன் ஃப்ரை அண்ட் மட்டன் ஃப்ரை ரெண்டு சைட் டிஷ்ஷும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஃப்ரை நல்லா இருந்தது. நம்ம செட்டிநாடு சைடில் இருந்ததுங்க. மசாலாலாம் நல்லா ஸ்பைஸியாகவே இருந்தது. மசாலா நல்லா டெண்டராக இருந்தது. பிரித்து அது என்ன இருக்குது உள்ளன்னு ஆராய்ச்சி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த சிக்கன் ஃப்ரையை எடுத்து இலையில் போட்டு நசுக்கி விட்டு பார்த்தா சாஃப்டாகவே இருந்ததுங்க. சிக்கன் பரவாயில்ல, ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பிரித்து அதை அந்த கிரேவியோடு சேர்த்து ஒரு மேஷ் பண்ணி ஒரு வாய் சாப்பிட்டோம். போன பசிக்கு செம்மையாக இருந்ததுங்க. ஸோ அப்படியே நம்மளால் கொண்டு வந்தார் மட்டன் தொன்னை பிரியாணி, நெய்யுங்க. நம்மளால் அப்படியே மழைச்சாரல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்தார். நான் பார்த்தேன் இதில் பீஸ் முதல்ல நமக்கு முக்கியம்டான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஸ்பூன் எடுத்து நமக்கு தேவையான பீஸெல்லாம் தட்டி விட்டு அது விழுமா விழாதான்னு ஆடிக்கிட்டே இருந்தது. நம்ம சும்மா இருப்போமா, நம்ம கை சும்மா இருக்காதில்ல, வாய் சும்மா இருக்காதில்ல, பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸை மட்டும் என் ஸ்பூனால் அப்படியே எனக்கு சர்வ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த பிரியாணி. இதுதாங்க எப்பயுமே நாங்கள் சாப்பிட்ற ஸ்டைலு. போன உடனே எல்லாேருக்கும் ஆர்டர் பண்ண மாட்டோம், ஒன்று ஆர்டர் பண்ணுவோம். அது எப்படி இருக்குன்றதை முடிவு பண்ணிவிட்டு தான் அடுத்தது அதே பிரியாணியா இல்லை மட்டன் வேணாம் சிக்கன் போகலாமா அப்படின்றத ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி நாங்கள் ட்ரை பண்ண இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்ததுங்க. ஃபுல்லாக அந்த பிரியாணி ஃபுல்லாக நல்லா நெய்யில் சாஃப்டாக இருந்தது. பீஸ் எல்லாமே மட்டன் பீஸு, நெய், சீரக சம்பா ரைஸுங்க. ஆமாங்க, நம்ம திண்டுக்கல்லில் இருக்க மாதிரி ஆம்பூரில் இருக்க மாதிரி ஜீரக சம்பாவில் பிரியாணி. ஸோ அந்த பிரியாணி ரைஸு நெய் எல்லாம் சேர்த்து நல்லா நாங்கள் வேறு காலையில் சாப்பிடாமலே போயிட்டோம். ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டு முடிக்க லைட்டாக திகட்ட ஆரம்பிச்சிது. அது வரைக்கும் ஏன்னா நெய் இல்லையா, அது அதோடய வேலையை காட்ட தானே செய்யும். ஒருத்தருக்கு ஒரு பிரியாணி கரெக்டுன்ற முடிவை பண்ணி நாங்கள் திரும்பவும் இன்னொரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ஏன்னா சிக்கன் சைடிஸ் ஆர்டர் பண்ணதுனால மட்டன் பிரியாணி இன்னொன்று ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு மட்டன் தாங்க ஆர்டர் பண்ணோம். ஸோ வந்துச்சு, பிரித்தோம், சாப்பிட்டோம், ஒரு கட்டினோம், ஆளுக்கு ஒரு பிரியாணின்ற முறையில். ஸோ நீங்களும் போனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சிவாஜி மிலிட்ரி ஹோட்டல். ஸோ இது ஜெயநகரில் இருக்குது, 5th பிளாக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்கள். அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இது எல்லாமே சாப்பிட்டுட்டு ரைத்தாவில் என்ன பண்ணாங்கன்னா, ஆனியன்னு நம்ம ஊர் ரைத்தா மாதிரி கிடையாதுங்க. அதில் ஆனியனு அண்ட் தென் நிறைய இருந்து குக்கும்பருங்க. ஸோ அதை வச்சு அது எல்லாத்தையும் வச்சு ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு அதோடய ப்ரைஸிங் வேணும்ல உங்களுக்கு. ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் தாங்க. மட்டன் பிரியாணி 290 தாங்க, சிக்கன் பிரியாணி 220, கீ ரைஸு, மட்டன் சாப்ஸு, மட்டன் ட்ரை, மட்டன் லிவரு அப்படின்னு மட்டன் கீமா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்தது.